வெக்டர் அடிஷன் இன் அனலிட்டிக்கல் மெத்தட். இது வரைக்கும் ஒரு மெத்தடு பார்த்துருந்தோம், அது வந்து கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன சொல்லியிருந்தோம், தேர்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ரிசல்ட்னு கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த வெக்டார் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வெக்டார். இந்த வெக்டாரோட பேர் ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு வெக்டார் பி வெக்டார். கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன பண்ணியிருந்தோம், தேர்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் ரிசல்டன்ட். நீங்கள் ரைட் சைடில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ட்ராவல் பண்ணால் ரிசல்டண்ட்டாக நீங்கள் இங்கேருந்து இங்கே போயிட்டீங்கன்னு சொல்லுவோம். ஸோ பேரலோகிராம் லா படித்தோம், அதுவும் இதே ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. ஸோ தேர்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிசல்டண்ட்டாக இருக்கும். இது ஒவ்வொரு தடவையும் இந்த கிராஃப் வரைகிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ப்ராசஸ். பெரிய வேல்யூஸ்க்கு நம்ம கிராஃப்ஸ் வரைய முடியாது. ஒரு சின்ன வேல்யூ வரனா கிராஃப் வரைஞ்சி தேர்ட் சைடு லெங்க் கண்டுபிடிச்சிட்டா போதும். கிராஃபிக்கலாகவே அதோட சொல்யூஷன்ஸ் கிடைச்சிடும். அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் இல்லாமல் ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி வந்து ரிசல்ட் அண்ட் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறது அனலிட்டிக்கல் மெத்தட். இதுக்கு ரெண்டு வெக்டார் வேணும், ஏ வெக்டார் பி வெக்டார். இந்த டெரிவேஷனுக்கு வேண்டி இந்த டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன். இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணுமா. பாருங்கள், தேர்ட் சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரு டாட் லைன் வச்சுக்கிறேன். அண்ட் திஸ் வி கால் ரிசல்டன்ட் வெக்டார். எனக்கு இப்போ டைரக்ஷன் தேவையில்லை, ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் பார்க்கலாம். ஆறுங்கிற மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். இப்போது பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலான்னு எழுத முடியாது, ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ அதனால் முதல்ல இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றிடலாம். என்ன பண்ணால் போதும், ஒரு சின்ன டாட்டர் லைன்ஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த வெர்டிக்கல் லைன்ஸையும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இந்த கம்ப்ளீட் லென்த் பாருங்கள், பேஸ், இது வந்து ஹைட், அப்புறம் இது வந்து ஹைப்போட்டனியூஸ். தேர்ட் சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஐடியா கிளியர், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த லென்த் எவ்வளோன்னு தெரியாது, இந்த லென்த்தும் தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பி வெக்டார் அப்படியே இருக்கட்டும், இது வந்து பி வெக்டார் இல்லை. அண்ட் இந்த ஆங்கிள் பாருங்கள், ரைட் சைட் டைரக்ஷன் ஒரு வெக்டார் ஆக்ட் ஆகுது, அப்புறம் இந்த டைரக்ஷனில் இன்னொரு வெக்டார் ஆக்ட் ஆகுது. ரெண்டு வெக்டார், ரைட் சைட் டைரக்ஷன், இது வந்து இந்த வெக்டார் இந்த டைரக்ஷன். அப்படின்னா இந்த தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஸோ இதை டிஃபைன் பண்ணிக்கலாம், தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இது தீட்டா. அப்போ இது வந்து ஹைப்போட்டனியூஸ் பாருங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது பி வெக்டாரா, இது தீட்டாவா, எனக்கு இந்த பேஸ் கண்டுபிடிக்கணும், இந்த பேஸ் இந்த லென்த் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், போதும் இதை வந்து அன்னோனை வச்சுக்கலாம், இந்த வேல்யூ நமக்கு தெரியாது, இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு காஸ் தீட்டா எடுக்கிறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse. adjacent வந்து x unknown divided by hypotenuseோட magnitude, அது வந்து b. அப்போ x ஓட வேல்யூ b cos theta கிடைச்சிச்சு, b cos theta. அப்போ x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு b cos theta. இனி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், இந்த லென்த் கண்டுபிடிக்கணும். இதை நான் unknown yன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால we can take sin theta. ஸோ இங்கே பாருங்கள், sin theta equal to opposite side by hypotenuse. இப்போ y-ஓட வேல்யூ b sin theta அப்படின்னு கிடைச்சு. இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். b cos theta கிடைச்சிச்சு, b sin theta ஆப்போசிட் சைடும் இந்த ஏங்கிற லென்த் எல்லாமே இருக்கு. நான் ரிசல்ட் எழுதுறேன் கரெக்டாக. இந்த கம்ப்ளீட் மேக்னிடியூட் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். பேஸ் ஸ்கொயர்டுங்கிறது இதுதான் பேஸில் கம்ப்ளீட்டாக. இது வரைக்கும் மேக்னிடியூட் ஏ கூட பி காஸ் தீட்டாவும் இருக்குது, ஏன்னா இதுதான் அடிஷ்னல் லென்த். ஸோ அப்போ இப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். இவ்வளோதான் கம்ப்ளீட் பேஸ். ப்ளஸ் ஹைட்டோட வேல்யூ பி சைன் தீட்டா, இந்த லென்த். ஸோ பி சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இனி அடுத்த டைம் பாருங்க, இதை நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், லெஃப்ட் சைடு ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா இப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா ஃபார்முலா. அப்போ இதுதான் ஏங்கிற டைமு, இதுதான் டோட்டல் பிங்கிற டைம். அப்போது 2ab காஸ் தீட்டா. ஸோ 2ab cos theta plus
ஆல்ரெடி இருக்கிற இந்த டேம் அப்படியே இருக்குது, இதில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் பாருங்கள். பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுலேயுமே காமனாக பி ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ பி ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டா ப்ராக்கெட்குள்ளே சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டு இருக்கும். ரெண்டு ஆட் பண்ணால் ஆன்சர் 1 வரும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்துட்டா இந்த டைமில் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இனி இந்த டேபிள் இருக்கிற பி ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிறது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ப்ளஸ் நான் இந்த டேம்லேருந்து காமனாக எதுவுமே எடுக்கவே இல்லை, நான் எடுத்தது இந்த ரெண்டு டேம் மட்டும்தான். ஸோ இந்த டேம் மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதிலிருந்து பி ஸ்கொயர் நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு டேம் அப்படியே இருக்குது, 2ab cos தீட்டாங்கிற டேம் அப்படியே இருக்குது. இனி என்ன பண்ணலாம், இந்த கம்ப்ளீட் டேமோட வேல்யூ 1 ஆயிரும். இந்த complete cos square theta plus sin square theta is 1. So இந்த value becomes 1. மிச்சம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. a squared இருக்கு, b squared into 1. இப்போ b squared 2ab cos theta equal to r squared. இப்போ இங்க எழுதலாம் a squared r squared equal to a squared plus b squared plus 2ab cos theta. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, ஃபைனல் ஃபார்முலா, ரிசல்டன்ட் மேக்னிடியூட் இஃப் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் ஆர் கிவன். அண்ட் இது இந்த ஃபார்முலா இல்லாமல் இதுக்கப்புறம் வெக்டார் சால்விங்கே வராது, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஐடியா அது. அண்ட் பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab cos தீட்டா. இதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு வந்து லா ஆஃப் கொசைன்னு சொல்லுவாங்க, ஆர் பேரலோகிராம் லான்னு சொல்லுவாங்க. இதோட ரிசல்டன்ட் நம்ம டயகனலும் கண்டுபிடிச்சிட்டோம், டயகனல்னு சொல்லிக்கலாம் இதை, அதர்வைஸ் தேர்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாம், எப்படி சொன்னாலும் சரி. அண்ட் இதுதான் ரிசல்டன்ட் மேக்னிடியூடாக இருக்கும். அண்ட் இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்துங்க. இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெரிவேஷன். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபைனல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெண்டு வெக்டார் இருக்குது, இப்படி ஒரு வெக்டார் f1 வெக்டார், இன்னொரு வெக்டார் f2. ஆங்கிள் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் மேக்னிடியூட். டைரக்ஷன் என்ன வரும்னு அது வரைக்கும் சொல்லவே இல்லை, டைரக்ஷன் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். அண்ட் இவ்வளோதான் அதோட கண்டிஷன்ஸ். இனி இதில் ஸ்பெஷல் கேசஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு வெக்டார்ஸாக ரெண்டு ஃபோர்ஸஸ், நான் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஃபோர்ஸஸ் வச்சு இதை பேசுகிறேன். ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன். ஒரு ஃபோர்ஸ் ரைட் சைடு, இன்னொரு ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடு. உங்களுக்கு இப்போ பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ரிசல்டன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், சரி இதோட எண்டில் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணணும். ஃபோர்ஸ் பிட்வீன் இன் ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் இஸ் 180 டிகிரி. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ஆங்கிளும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் ரிசல்டன்ட் மேக்னிடியூட். அப்போ நான் இதை இந்த ஃபார்முலா வச்சு ப்ரொசீட் பண்ணுறேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதே ஃபார்முலா f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 cos 180. இந்த cos 180யோட வேல்யூ -1. ஸோ இந்த cos 180ங்கிறது -1. இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் இந்த டேமே நெகட்டிவ் டேம் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த டேம் f டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் minus 2f1 f2ன்னு மாறிடும். cos 180 -1. இனி இந்த ஃபார்முலா இது எதோட எக்ஸ்பேன்ஷன் பாருங்க, a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா. ஸோ அதனால f டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் f1 மைனஸ் f2 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். பாருங்க, ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா f dash equal to f1 minus f2. இந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ண தான் சொல்லுவாங்க கொஸ்டின்ஸில். வாட் இஸ் தி டோட்டல் ஃபோர்ஸ்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஆட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸ் இஸ் 180 டிகிரி. இது நம்ம லாஜிக்கலாகவே தெரியும். ரைட் சைடு ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ், லெஃப்ட் சைடு வந்து ஒரு 2 நியூட்டன். அப்போ ரிசல்டண்டாக இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 8 நியூட்டன் ஃபோர்ஸ் வரும், ரைட் சைடாக இருக்கும். ஏன்னா 10 இதான ஹையர் வேல்யூ. அப்போது ரைட் சைடு தான் போகும், ஆனால் 8 நியூட்டன் ஃபோர்ஸில் இது ரைட் சைடு மூவ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்,
ஆட் பண்ணல, வெக்டர் ஆட் பண்ணணும் அல்லது வெக்டர் அடிஷன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் கிளியராக புரிஞ்சுக்கணும். ரெண்டு நம்பரை ஏன் மைனஸ் பண்ணுறோம், ரெண்டு வெக்டர் ஏன் மைனஸ் பண்ணுறோம்னா அதோட டைரக்ஷன்ஸ் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா வெக்டர் அடிஷன் அப்படிங்கிறதே சப்ட்ராக்ஷன் தான். அப்போது நம்ம காமனான வேர்டில் சொல்லுவோம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ரெண்டையும் F1 + F2 எழுதக்கூடாது. டைரக்ஷனோட பார்க்கலாம், அது ஆட் ஆகலாம், சப்ட்ராக்டும் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பண்ணலாம். ஒருவேளை இங்கேயே சொல்லிடுறேன், ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் 10 நியூட்டனும் 2 நியூட்டனும் ஒரே டைரக்ஷன் இருந்தால் 12 நியூட்டன் வரும், ஆட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம், காஸ் 0 ஆயிருமா, ஏன்னா ஒரு ஃபோர்ஸும் இன்னொரு ஃபோர்ஸும் அதே டைரக்ஷன், தீட்டா 0, காஸ் 0 is 1. அப்போ ஃபார்முலா இது மட்டும் தான் இருக்கும், √(f1² + f2² + 2f1 f2 நிற்கும். ஸோ அது பாருங்க, f1 + f2 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. அப்போ மறுபடியும் என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் f1 + f2 வரும். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்ததுனால மைனஸ் பண்ணிட்டு. இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் கூட பார்க்கலாம். 90 டிகிரி இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் F1 ஃபோர்ஸ், இன்னொரு வெக்டார் இந்த டைரக்ஷன் F2, 90 டிகிரி ஆங்கிள். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ரிசல்டன்ட் ஈக்குவல் டு √(f1² + f2² + 2f1 f2 cos 90. cos 90ங்கிறது 0, அதனால இந்த டேமே இல்லாமல் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா √(f1² + f2² கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, இது நான் எதுவுமே கிராஃப் எல்லாம் இல்லை, ரெண்டு வெக்டார்ஸ் வேல்யூ இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், ரிசல்டன்ட் பார்க்கலாம். இதை தான் நம்ம ட்ரையாங்கிளால யூஸ் பண்ணோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் மட்டும் மறுபடியும் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் இந்த டைரக்ஷன், இன்னும் ஒரு லெங்த் ஆர் ஃபோர்ஸ் இன்னும் வச்சுக்கலாம் 4 நியூட்டன் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அதே பாயிண்ட்ல வேற ஒரு டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் வந்து 3 நியூட்டன். இப்போ ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில எவ்வளோ ஆங்கிள் பாருங்க, ரைட் சைடு ஒரு ஃபோர்ஸ், அப்வேர்டு ஒரு ஃபோர்ஸ், 90 டிகிரி ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. இதான தேர்ட் சைடு தானே ரிசல்டன்ட்னு பார்த்துருந்தோம். அங்கே இதுதானே ரிசல்டன்ட். நான் வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும், பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். பாருங்க, பைத்தாகரஸ் தியரம் தானே நம்ம எழுதியும் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா ஒரு பைத்தாகரஸ் தியரமோட ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த 2ab இந்த டேம் இல்லைன்னா பாருங்க, டயகனல் கிடைச்சிடும், டயகனல் ஈக்குவல் டு √(base² + height²ன்னு ஆயிரும். அப்போ இதே ஆன்சர் தான் வரும். நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு √(a² + b², 16 + 9 வரும், ஸ்கொயர் பண்ணால் √(25) வரும், 5ங்கிறது ஆன்சர் வரும். அப்போது ட்ரையாங்கிளோட லென்த் கண்டுபிடிச்சாலும் தேர்ட் சைடு கண்டுபிடிச்சாலும் எனக்கு 5 தான் வரும். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இதுதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் எனக்கு அதே ரிசல்ட் தான் வரும். அப்போது அனலிட்டிக்கல் சொல்யூஷனுங்கிறது இஸ் அன் அனதர் வே ஆஃப் அப்ரோச்சிங் வெக்டார்ஸ். எல்லா இடத்துலையும் இந்த கிராஃப் வரைஞ்சு நம்ம கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த அனலிட்டிக்கல் மெத்தட். கிராஃப் எல்லாம் இல்லாமல் கூட நான் உங்களுக்கு புரியிருக்க வேண்டியதாக அந்த கிராஃப் எல்லாம் வரைகிறேன். வித்தவுட் எனி கிராஃப்ஸ் வி கேன் ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் மேக்னிடியூட் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் கூட பார்க்கலாம். 2 ஐடென்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் 120 டிகிரி. பாருங்க, ரெண்டு ஐடென்டிக்கல் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, நான் எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். எஃப்ங்கிற ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இதுவும் எஃப்ங்கிற ஃபோர்ஸ். ரெண்டும் வேற வேற ஃபோர்ஸாக இருந்தால் கண்டிஷன்ஸ் வேற, நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ ஃபோர்ஸஸ் இஸ் 120 டிகிரி. The question is, what is the resultant force? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது, நான் பேரலோகிராமில் எடுத்துருந்தேன். ஒரு ஏரோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏரோவை ஒரு ஸ்ட்ரிங் இந்த டைரக்ஷன்லையும் இன்னொரு ஸ்ட்ரிங் இந்த டைரக்ஷன்லையும் புல் பண்ணுது வித் ஐடென்டிக்கல் ஃபோர்ஸ். ரிசல்டண்டாக அந்த ஏரோ வந்து இந்த டைரக்ஷன் எடுத்துக்கும். மேக்னிடியூட் எவ்வளவுன்னு தெரியல, ஏன்னா இது எஃப்ங்கிற ஃபோர்ஸ் 2f ஆகுமா மைனஸ் ஆகும் எதுவுமே நமக்கு தெரியாது. சும்மா சால்வ் பண்ணி பார்க்கலாம் ரிசல்டன்ட் என்ன வருதுன்னு. நீங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை, ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு ஏரோவை ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அது மேலே ஆக்ட் ஆகிற ரிசல்டன்ட் மேக்னிடியூட் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், அதே ஃபார்முலா, ரிசல்டன்ட் ஈக்குவல் டு √(a² + b² + 2ab, ரெண்டுமே ஈக்குவல், அதனால 2f² cos 120ன்னு வரும். இப்போ cos 120ங்கிறது எவ்வளோனா
minus 1/2. cos 60ங்கிறது 1/2, அதோட டபுள் செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ நெகட்டிவ். அப்போ cos 120ங்கிறது மைனஸ் 1/2. ஸோ இப்போ ஃபார்முலா பாருங்கள், ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2f ஸ்கொயர்ட் இன்ட்டு மைனஸ் 1/2 ஆயிரும். ஸோ இந்த 2 கெட் கேன்சல். அப்போ இந்த டேமில் என்ன இருக்கும், ஒரு மைனஸ் 1 எஃப் ஸ்கொயர் மைனஸ் டேம் ஆயிரும். ஸோ மைனஸ் இங்கே இருக்கிற டேம் வந்து மைனஸ் எஃப் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். இந்த ஒரு மைனஸ் எஃப் ஸ்கொயர்டும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு ப்ளஸ் எஃப் ஸ்கொயர்டு. ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர்டுங்கிறது எஃப் தானே. அப்போ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு பாருங்க, ரெண்டு ஃபோர்ஸஸ் வேலை செய்யுது, ரெண்டு ஐடென்டிக்கல் ஃபோர்ஸ், எஃப்ங்கிற ஃபோர்ஸ். பட் அந்த ஏரோ என்ன பண்ணிக்குது, ரிசல்டண்டா அது மேலே ஆக்ட் ஆகிற இஃபெக்டிவ் வேல்யூ அப்படிங்கிறது எஃப்ங்கிறது வந்துருச்சு. ஸோ அதோட டைரக்ஷன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த டைரக்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணுறேன். இந்த டைரக்ஷனில் போகும், இதுதான் ரிசல்டண்டோட டைரக்ஷன். இனி ரிசல்டண்டோட மேக்னிடியூட் என்ன வரும், ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, இருந்தாலும் ரிசல்டண்டா அது மேலே எஃப்ங்கிறது தான் ஆக்ட் ஆகும். ஒருவேளை 180 டிகிரியா இருந்துச்சுன்னா எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், இது இன்னொரு எஃப்ங்கிற ஃபோர்ஸ், இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 0. அதை நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம். F1 மைனஸ் F2 ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடாக இருந்தால் ஆன்சர் 0 வந்திருக்கும். ஸோ இவ்வளோதான் வெக்டர் ஐடியாஸோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இனி இதோட டைரக்ஷன்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை. டைரக்ஷன் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்குவாங்க, டைரக்ஷன்ங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட். ஃபிசிக்ஸில் அப்படி இல்லை, ஐ கேப் ஜே கேப் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு ஐடியா இருக்குது டைரக்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு. என்னன்னா, we can define the angle with the horizontal. பாருங்க, A வெக்டரோட டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு, ஒரு ஏதோ ஒரு பிளேன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஃப்ரம் தி ஹரிசாண்டல் ரிசல்டன்ட் இவ்வளோ மேக் பண்ணது ஆங்கிள் அப்படின்னா சொன்னால் போதுமா, அதுவே டைரக்ஷன் தானே. இங்கிருந்து எவ்வளோ டீவியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறது தானே டைரக்ஷன். அப்போது பை டேக்கிங் A வெக்டர் as a reference we can define an angle from the base such that from the base it is deviated, resultant is deviated through an angle alpha. ஏதோ ஒரு சிம்பிள் வச்சுக்கலாம் சும்மா. ஸோ ஆல்ஃபா gives you the direction. இனி அந்த ஆல்ஃபாவை எப்படி கண்டுபிடிக்கலாம், யூ கேன் யூஸ் காஸ் தீட்டா டேன் தீட்டா. ரொம்ப ஈஸியாக டேன் தீட்டா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடு பி சைன் தீட்டா, பேஸ் வந்து இந்த கம்ப்ளீட் லென்த். அப்போ ஆப்போசிட் பை பேஸ்னு பண்ணிட்டாலே வில் கெட் அ ரிசல்டன்ட் டைரக்ஷன். ஏன் காஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணக்கூடாது, காஸ் ஆல்ஃபாவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஆறுங்கிறது கண்டுபிடிச்சிட்டு தானே நான் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஆறு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் யூஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை ரிசல்டண்டே இல்லாமல் எனக்கு வேணும்னா ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு. இந்த ரிசல்டன் கண்டுபிடிக்காமையே we can directly find the direction. இப்போ அந்த டைரக்ஷன் மட்டும் ஃபைனல் ஃபார்முலா ஒன்று எழுதிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் இவ்வளோ தான். அடிஷன் கூட நான் ஒரு டைமில் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு டைரக்ஷன்னு கேட்டால் எப்படி டைரக்ஷன் ஃபைன் பண்ணணும்னா, ஃபார் டைரக்ஷன் in analytical method you can find tan alpha. Tan alpha is nothing but opposite side என்ன இருக்கு, b sin theta. so b sin theta divided by base. பாருங்க, base வந்து இந்த complete length, magnitude of a vector வந்து a னு வச்சுக்கலாம். அப்புறம் b cos thetaங்கிறது magnitude, ரெண்டே ஆட் பண்ணா base கிடைச்சிரும். so directly a plus b cos theta. இனி ஆல்ஃபா தானே கண்டுபிடிக்க வந்தோம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of b sin theta plus a plus b cos theta கேன்சல் கிடைச்சிடும். If you want directions you can find angle. most of the times நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிடியூடோட ரெஸ்ட்ரிக்ட் ஆனாலும் ஆயிரும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாமையே மைண்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஜஸ்ட் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பியோட காஸ் காம்பனண்ட் பி காஸ் தீட்டா, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் பி சைன் தீட்டா. தென் இந்த டயக்ராம் மட்டும் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ரைட் ஆல்ஃபா. அப்புறம் இந்த ஃபைனல் ஃபார்முலா இல்லாமல் நம்ம ப்ரொசீட் பண்ணவே மாட்டோம். எல்லா இடத்துலையும் இந்த ஃபைனல் ஃபார்முலா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. அனலிட்டிக்கல் மெத்தடில் we can find a resultant.